ஜெபம் பண்றான். வேலைக்காரனை போய் பார்க்க சொல்றான், அங்க ஒண்ணுமே இல்ல. 2வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே இல்ல. 3வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே. 4வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே. 5வது முறை ஜெபம் பண்ணுதான், ஒண்ணுமே. ஒரு 2 ஆட்டி இல்ல இல்லன்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கடுத்து என்னத்தை போட்டு இல்ல இல்லன்னு சொல்லி அவனே என்ன செய்யட்டும், இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அப்படிங்க. 6வது முறை ஜெபம் பண்றான், ஒண்ணுமே. 7வது முறை ஜெபம் பண்றான், ஒண்ணுமே. வாட்ச் நினைச்சேன். 7வது முறை ஜெபம் பண்றான், ஒண்ணுமே அப்படின்னா இப்ப எல்லாரும் இல்லன்ட்டீங்க. இவ்வளவு நேரம் இல்லைன்னு சொல்லாம 7வது முறை ஜெபம் பண்றான். அங்க ஒரு கையளவு மேகம் என்ன செய்யுது? ஒத்த மேகம் கையளவு மேகம் வருது. ஒத்த கையளவு மேகம் வந்து எப்படி மழை பெய்ய வைக்கும்? இவன் தீவிரமா ஜெபம் பண்றான், ஆண்டவரே மழை என்ன செய்யணும்? வெறும் வானமா இருந்தது, ஒத்த மேகமாச்சு வந்துருச்சு. இப்ப அவன் எந்திரிச்சு ஓடுதான், சீக்கிரம் போறோம், மழை என்ன செய்ய போகுது? வரப்போது. அவன் எந்திரிச்சு ஓடும் பொழுதே பயங்கரமான மழை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பனா பாருங்க, அந்த எலியாவுக்கு இருந்த தீவிரத்தன்மையான விசுவாசம், அந்த தீவிரத்தன்மையான செபம் பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே நான் தீவிரமான விசுவாசினா அவன் செபம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன் ஒழிய அந்த தீவிரமான செபம் இல்ல. அதான் சொன்னேன், யாக்கோபு ராம் முழுவதும் ஜெபம்னா, பொழுது விடிய தண்டியும் ஜெபம்னா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. அப்படி ஜெபிக்க மனம் வருதா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்க, வர மாட்டேங்குது. நீங்க அப்படி தீவிரமா ஜெபம் பண்ணி பாருங்க, தீவிரமான மாற்றம்.